நீதிமொழிகள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? பக்கம் 770. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் சாலோமோனின் நீதிமொழிகள். நல்ல கவனி. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலம் உள்ளவனோ சஞ்சலமாய் இருக்கிறான். இங்க கவனி, இங்க கவனி, இங்க கவனி, இங்க கவனி. எல்லாருக்கும் தகப்பன்மார் இருக்கிறாங்களா? ஒருவேளை உலகத்தை விட்டு போயிட்டு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தாய்மார் இருக்கிறாங்களா? ஆமா. அப்போ சாலோமோனின் நீதிமொழிகள் ஒரு தாய் தகப்பனுக்கு தான் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். அதுல 2 மகன் இருக்கிறாங்க. ஒருத்தன் ஞானமுள்ள மகன், இங்க கவனி. இன்னொருத்தன் மூடத்தனம் உள்ள மகன். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான், மூடத்தனம் உள்ளவனா தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். புரியுதா? இதுல எந்த மகனா இருக்க விரும்புறீங்க? ஞானமுள்ள மகனா இருக்க விரும்புறீங்களா? மூடத்தனம் உள்ளவனா இருக்க விரும்புறீங்களா? ஞானமுள்ள மகனா இருக்கணும்னா கவனி, அந்த ஞானம் உள்ளவர் யாரு? இயேசு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கவனி, ஞானமுள்ள மகன்னா ஞானமுள்ள மகளா, மகளும் தான், மகளும் சேர்த்து ஞானமுள்ள மகளா இருக்கணும். மூடத்தனம் உள்ள மகளா இருந்தீங்கன்னா உங்க தாய்க்கு சஞ்சலம் தான். இப்போ 2 மகன் பிதாவாகிய தேவனுக்கு. ஒரு மகன் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு மகன் ஏதேன் தோட்டத்தில் அவருடைய சாயலின் படி அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆதாம். நீங்க படிச்சுட்டே ஜீனியாலஜி படிச்சீங்கன்னாக்கா ஆதாம் இன்னான் பெற்றான் கட்சியில் ஆதாம்னு வரும்போது ஆதாம் தேவனுடைய குமாரன் வரும். அப்போ ஆதாம் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். அப்போ பிதாவா இயேசு பிதாவினுடைய செல்லகுமாரன். இங்க கவனி, இங்க பாரு. இயேசு பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்தினாரா? பத்தினாரா இல்லையா? ஆனா அந்த ஆதாமு கொஞ்ச நாள் சந்தோஷப்படுத்த மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு ஒரு நாள் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன ஆயிட்டான்? பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேவன் கேட்டு மூடத்தனம் உள்ள ஆயிட்டான். உன்னை சஞ்சல் பத்திட்டானா? இப்போ அந்த ஆதாம் ஏவாள் வழியா நம்ம மூடத்தனம் உள்ளவர்களா இருந்து தகப்பனுக்கும் சஞ்சலம், தாய்க்கும் சஞ்சலம், நமக்கும் சஞ்சலம், உலகம் ஃபுல்லா சஞ்சலப்படுத்துறோம். ஆனா இயேசு பிதா 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 என் பிதா என் பிதா என் பிதா என் பிதான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுத்த பிதாவாகிய தேவனை. பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்த மக்களையும் சந்தோஷப்படுத்துறாரு. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ன்றாரு. வியாதியை சுஸ்தமாக்குறாரு, பிசாசை தோத்துறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி தரித்திரத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நல்ல நல்ல வேலை இருப்பார், சந்தோஷப்படுத்துறா இருப்பார். அவருக்கு ஏசு என்று பெயர் தமிழ் ஜனங்கள் பாவங்கள் நீக்கி அவரை ரட்சிக்கிறாரு. இதோ உலகத்தில் என்னது எல்லா ஜனங்களும் சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தியை சொல்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ இருந்தினா நீயும் ஞானமுள்ள மகன்.
பிதாவாகி தேவனையும் சந்தோஷப்படுத்துவ, கூடவே உங்க பெத்த தகப்பனுக்கும் சந்தோஷமா இருப்ப, தாய்க்கும் சந்தோஷப்பட்டு கொடுக்க மாட்டியா? இயேசுக்குள்ள இருந்தா. ஆமா, இல்ல நான் ஆதாமுக்குள்ளதான் இருப்பேன், நன்மை தீமை கனி சாப்பிட்டு பிசாசு கூட கூட்டு சேர்ந்து என் தாய்க்கு சஞ்சலமா தான் இருப்பேன்னாக்கா காலமெல்லாம் சஞ்சலமா தான் இருப்பேன் தாய்க்கு. புரியுதா? இப்போ 2 பேரு எதிரே தீபோ ஏற்கனவே இங்க ஒருத்தங்கிறான் சேட்டக்காரன். அப்படி அந்த பக்கம் இல்லை, நீ இல்லை. இதுல யார் இயேசு, யார் ஆதாம? இவன் வந்து இயேசுக்குள்ளக்கிறான், அவன் வந்து ஆதாம சேட்டக்காரன். இப்போ இவர் வந்து இயேசு. இங்க கவனி, இயேசு யாரு? நானே வழி சத்தியமா. அவன் யாரு? அவனை ஜெவன தான் உண்டாக்குனாரு. ஆனா என்ன ஆயிட்டான்? பிசாசு வார்த்தை கேட்ட பொன்னாட்டி கூட சேர்ந்து நன்மை தீமை கண்டி சாப்பிட்டான். சாப்பிட்டதுமே அப்பா என்ன ஆயிட்டாரு? ஏதேன் தோட்டத்துல சஞ்சலமாய் போச்சு பாரு அவருக்கு. ஆதாமே ஆதாமே எங்கப்பா இருக்கிற, என்னப்பா எங்கப்பா போன, சஞ்சலப்பட்டாரா இல்லையா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுமே மூடத்தனமாயி, பிசாசு மூடத்தனத்தை கேட்டுங்க அப்படி மூடத்தனமாயி நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுமே சஞ்சலமாய் போச்சு. பிதாவாகிதவனு தேவனா பரலோகத்து ஓடி வராரு. என் மகன் மூடத்தனமாயிட்டான், சஞ்சலப்பட்டு ஓடி வராரு. வந்தாரா இல்லையா? அந்த மாதிரி இவன் வந்து இயேசு பிதாவினுடைய குமாரன். இவர் என்ன பண்ணாரு? கண்டி மரியாள் வயதுல வந்து பரிசுத்தாவில கருது 33 வருஷம் சூப்பரா இருந்தாரு. கிறிஸ்துக்குள்ளே தான் பாருங்க. பிதாவை சந்தோஷப்படுறார். பிதா என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல பிதாவாகி தேவன் ஜீவனுடையவராகிறாரு. எவனும் ஜீவனுடையவராக இருக்கிற வெளியே நல்லா இருக்கிறாரு. அப்பாவுக்கு சந்தோஷப்படுறாரு. இவனும் ஜீவ சுவாசி ஜீவாத்மாவை ஜீவத்துக்கு தான் உண்டாக்குறாரு. ஏதே தொழில் மண்ணினால் உண்டாக்கி தம்முடைய சாயல் ஜீவ சுவாசி ஊத்துறாரா? ஜீவாத்மாவை ஜீவத்துக்கு வச்சாரு, கரெக்டாக வச்சாரு. ஆனா திடீர்னு என்ன பண்ணா? பிசாசு நன்மை தீமை கட்டி சாப்பிட்டதுமே சஞ்சலம் ஆயிடுச்சா? இப்போ இவன் ஜீவன் உள்ளவன், அவன் நன்மை தீமை அறியத்தக்கவன். இப்ப இவர் யாரு? மூத்த அண்ணன், அவன் இளையவன், நன்மை தீமை அறிய ஆதாமு. இந்த மூத்த அண்ணன் போய் சகோதரனை மீட்டெடுக்கணுமா இல்லையா? மீட்கணுமாப்பா? இடுக்கடியில் உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான். இங்க கவனி, இந்த சகோதரன் மூத்த சகோதரன் இயேசு இந்த ஆதாமு அவனுக்கு விழாவில் ஒரு பொண்ணை உண்டாக்கி ஏவாளுக்கு கொண்டு அவதான் சேட்டக்காரி. நன்மை தீமை கனியை சாப்பிட்டு 2 மூடத்தனமாயி சஞ்சலப்படுத்தி உலகம் ஃபுல்லா சஞ்சலம் ஆயிட்டாங்க. இப்ப இந்த மூத்த அண்ணன் என்ன பண்றான்? பிதாவை படிங்க. சாலமோனி நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். இப்போ இந்த ஞானமுள்ள இயேசு சகோதரனை மீட்டெடுக்க பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு வராரு. வந்தாரா? அவனை போய் என்ன பண்ணாரு? மூடத்தனம் உள்ளவன நல்ல மேய்ப்பன் ஆதாமின் கூட்டத்தாருக்காக, ஆதாமின் பாவிகளுக்காக ஜீவன் தரு ஜீவனத்தை கூட தலைமையில் கை தலைமையில ஜீவன் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்க நன்மை தேவன் சேட்டக்காரன் ஆகிட்டான், மூடத்தனம் ஆகிட்டான். இப்போ பிசாஸ் அசுத்தாய் ஓடு தொத்துறார் பிசாச மத்திய மருகால. இப்போ அவனையும் ஆதாமுக்குள் பிறந்தனும் இயேசு ரத்தத்தால் கழுவி நானே திராட்சை செடி நீ கொடின்னு சொல்லி கட்டி அணி, அவனை கட்டிவிடுறா கட்டி அடிச்சுட்டான். இவன் தான் நல்ல சகோதரன். கையெழுத்து எவ்வளவு வேலை பார்த்தாரு பத்தியா? இயேசு மூத்த சகோதரன்பா, மூத்த சகோதரர். இயேசுக்கு பேர் மூத்த சகோதரன். பிதாவாகிய தேவனே மூத்த சகோதரன் அனுப்புறாரு பூமிக்கு. எப்பா இளைய சகோதரர் ஆதாமு அவனுக்கு ஒரு பொண்ணை விழாவில் எடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சான். 2 பேரும் பிசாசு கிட்ட கேட்டு மூடத்தனமாயி எல்லாம் சஞ்சல பத்தி உலகம் ஃபுல்லா சஞ்சல பத்திக்கிறாங்க. நீ போய் என்ன பண்ண? அவங்கள காப்பாத்து சொல்லி வந்தாரு. சிலுவையில் வந்து என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களுக்கு
ஆதாம் ஏவாள் ஆதாம் குழு பிறந்த உனக்கு எனக்கு மன்னிப்பு கூடி ஜீவனத்தை கொடுத்தாரு. உனக்கு எனக்கு சகல பாவத்தை நீக்கி சகல மூடத்தனத்தை நீக்கி பசுத்தாய் அனுப்பி பிசாசு தலை நசுக்கி மீண்டுமோ நம்மள கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினாரு. அப்புறம் சொன்னாரு மூத்தண்ணன் இயேசு, நானே திராட்சை செடி சகோரா சகோரி திருப்பி பிசாசு கிட்ட போய் நன்மை தேமை கறி மூடத்தனமாகி சஞ்சலமாக்கி கட்சியில பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடாது, எங்கூடவே இரு சொன்னாரா இல்லையா? அதான் ஞானமுள்ள மகன். அல்லேலூயா. தகப்பனை சந்தோஷப்படுத்துறாங்க. கவனி, சாதாரண சந்தோஷம் இல்ல, வாயில வட சொல்ற மாதிரி சந்தோஷம் கிடையாது. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டேன், இப்போ நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், ஞானதான் எடுத்து திருவந்து பங்கெடுத்துட்டேன். எங்க அப்பா இருக்கிறார் ராமேசுக்கு, எங்க அம்மா இருக்கிறாங்க ராணி அம்மா. நானு மூடத்தனம் உள்ளவனா இயேசு அறியாத நாட்கள்ல இயேசு பத்தி தெரியாது, பாவத்துல பிறந்து மூடத்தனம் ஏகப்பட்ட சஞ்சல். எங்க அம்மாவுக்கு கொஞ்ச நெஞ்சு சஞ்சல் இல்ல, 7 வருஷம் வியாதி, தீரா வியாதி, சினிமா பைத்தியம், வியாதி, வறுமை, சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போனோம், ராத்திரி பகல் வந்து இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல. 8 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரே தொல்லை, சஞ்சலமா இல்லையாது, தற்கொலை முயற்சி, இந்த மாதிரி எல்லாம் இந்த ஆள் தான் நானு. புரியுதாப்பா? சிஎம்ஸ் ஆஸ்பத்திரிக்காக நன்றி செலுத்துறேன். ஐடாஸ் கட்டுறோமா, இந்த மாதிரி தாமஸ் தொலைத்துறாம பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு பிசாசு பிச்சு தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணி வியாதி பிச்சு வருவான்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க பாரு, அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அந்த சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் இயேசு மூத்த அண்ணனை பத்தி எனக்கு சொன்னாங்க. உன் பாவங்களை மன்னிக்க இயேசு வந்தாரு அப்படின்னு சொல்லி இயேசு பற்றி கேள்விப்பட்டு ஞானசானம் எடுத்து இந்த வேதத்தை படிச்ச பிறகுதான் இந்த சினிமா பைத்தியமே என்ன விட்டு போச்சு. அப்போ இயேசு எனக்குள்ள வந்ததுமே தேவ ஞானம் வந்தது, ஜீவ மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சது. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே பாவன்ட்டு மருந்து விடியலாகி ஜீவ வித்தது கனி, நானே திராட்சை நீ குடி, நானே ஜீவ. அப்ப இந்த அப்பத்தை புதித்து திராட்சை பானம் பண்ணு சொல்லி ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள தேவட பிள்ளைய என்ன மாத்துறாரு. கையெழுத்து அல்லேலூயா. இப்போ ஞானமுள்ள மகன் இயேசு, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகள், தேவனுடைய மகன், கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட. அந்த கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குது? ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குதா இல்லையா? தேவனிலிருந்து உயிர்த்தல் வெளிக்குது. அந்த பிதா குமார் பசுத்தாய் குதா பிதாவாகிதேன்னு அவ்வளோ சந்தோஷம் பண்ணுவாராம். அதான் சொல்ற சாலமோனி நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். இங்க கவனி, பிதாவாகி தேவன் சந்தோஷப்படுத்த தெரியுமா? நன்மை தேவ காட்டின சந்தோஷம் பண்ணுவாரா பிதாவாகி தேவன்? ஐயோ நாத்தம் சாகவே பாவத்தை மறைத்து பிதாவாகி ராத்திரி பகலுக்கு காட்டின சஞ்சலம் ஆவியானவருக்கு. மூடத்தனம் உள்ளனும் தன் தாய்க்கு சஞ்சலமாக இருக்க. பரிசுத்தாவியானது தாய் கடையாளமா. பிதா குமாரன் பரிசுத்தாவி, பரிசுத்தா தேற்றல வாழல். தெய்வீகத்துல இந்த பரிசுத்தாவியானது தாய் கடையாளமா. இப்போ நன்மத்தையும் அறியத்தக்க கடிய நன்மையத்தையும் சுய தேவன் தருகிறது. பரிசுத்தாய் துக்கப்படுத்துவார், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பகை கசப்பு வைராகியம் நன்மத்தையுமே சுய நீதி அநீதி எல்லாம் காட்டினாக்கா பரிசுத்தாவியானவர் பிதாவாகி தேவன் சஞ்சல் போடுவாரா இல்லையா? ஐயோ என் மகளை நான் எப்படி படைச்சேன், பாவத்துல சாபத்துல பிசாசு கடை கொடுத்து கவலை பழம் வெறுப்பு கசப்பு சுய நீதி அநீதி காட்டி பிசாசு பிள்ளையாக்குறாளே, கவலைப்பட்டாரா? அந்த மாதிரி இருந்தாலே மூத்தண்ண இயேசு வந்து சிலுவையில எனக்காக என் பாவத்தை என் சாபத்தெல்லாம் ஏத்துட்டு எனக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்துட்டு அந்த மூடத்தண்ண பாவுட்டு மரத்தை கவி தேவனிட்டு உயிர்த்தல் கொடுத்து எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாரு மூத்தண்ண. அந்த மூத்தண்ண இயேசுக்கா கைத்தட்டு தட்டு. அண்ணன்னா இப்படி இருக்கணும் தம்பி, இங்க கவுனி பாரு, அண்ணன்னா நீ இப்படி இருக்கணும். இப்ப நீயே இப்ப இயேசு பிள்ளை ஆயிட்ட, நீ உனக்கு ஒரு சகோதரன் இன்னும் ரெண்டு பேர் வாங்க. ஏய் நீங்க 2 பேர் வாங்கடா. ஏய் நீ இந்த 2 பேர் வாங்க, நீங்க 2 பேர் வாங்க. இந்த கோஷ்டி பாரு, நீ அப்படி இல்லை, சரி நீ அப்படின்னு இல்லை. இப்போ இவர் வந்து ஏசு ஏத்துட்டாரு, இவர் வந்து மூத்த அண்ணன், இவர் வந்து தம்பி கூட போந்த தம்பி. அவர் ஏசு ஏத்துக்கல, மூடத்தனமாக்குறாரு. இவர் வந்து யாரு? மூத்த அண்ணன். தாமஸ் சபைக்கு வந்து தாமஸ் பாஸ் சபை ஜீவ மார்க்கம் தேவனுக்கு தனக்கு கேட்டு 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 ஜீவ மார்க்கம் ரொம்ப தேடிட்டாரு இவரு. இப்போ அவர் ஏசு ஏத்துக்கல, கூட போந்த தம்பி தான். இங்க கவனி, குடும்பத்துக்கு சஞ்சலா ஒரே குடியும் கோத்து சுய நீதி அநீதி பிரச்சனை உள்ள ஆளாகிறார். நன்மத்தையும் அறியத்தக்க மனுஷன் நன்மார்க்கம் துன்மார்க்கம் குடும்பத்துக்கு சஞ்சல் பண்ணப்பா பிரச்சனை பண்ணா
போயும் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து கிறிஸ்துக்குள்ள பயங்கரமா ஆடு மேய்க்கிற ராஜா மாதிரி ஆயிட்டா இருப்போம். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாரு. இப்ப கூட வந்து தம்பி பிசாசுகளை சிக்கி தவிக்கிறான். பாவத்துல மரணத்துல தேவன் தனக்கு உலகத்துக்கு கடன் தொல்லை போய் சிக்கினார். குடி பழக்கம் எல்லாம் இருக்குது. இப்ப இந்த மூத்தண்ண தம்பியை காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணுமா இல்லையா? அவன் தான் மூத்தண்ண. கையத்தட்ட இல்லையா? இவனுக்குள்ள ஏசுகிறாரு. அப்பத்தே திருவந்த ஏசு ஞானத்தாண்ட எடுத்துட்டு சபையில போய் அப்போ திராட்சை ஏசு ரத்தெல்லாம் உள்ளக்குது. இப்ப சகோதர கூட வந்த அம்மா வயிற்றுல தாய்க்கு சஞ்சலம் குடும்பம் அப்பாவுக்கு சஞ்சலம் குடும்பத்துக்கு பாரதமாக அசுத்தாய் பிச்சவனாக்குறான். பிசாசு பிச்சவனாக்குறான். இப்ப இவன் என்ன பண்றான்? மூத்தண்ண ஏசு ஞானத்தாண்ட திருவந்த பக்கத்துவன் தலைமையில கைவிடா. ஏஸ் கூட வந்த சகோதரன் அவன் பேர் சொல்லி காத்துகை பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறேன். அசுத்தாவி போ, பசுத்தாவி வா. வருமா வராதா? கையை தட்டி அல்லேலூயா. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட மூத்தண்ண கிறிஸ்து குலகிறான். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாவி பசுத்தாவி சூப்பராகிறான். ஞானமுள்ள மகனா. இப்ப தம்பி நன்மத்தேமையா தேவன் தனக்கு அசுத்தாவி பிச்சுனாகிறான். இப்போ தம்பிக்கு இந்த மூத்தண்ண இயேசு ஏற்றுக்கொண்ட ஊழியக்கார விசுவாசி அவன் பேர் சொல்லி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு கூட அசுத்தாவி பசுத்தாய் இறக்கி அவன் ஆபத்து விபத்து சாப பிசாசு தப்பிச்சானா இல்லையா? மூத்தண்ண நல்ல வேலை செஞ்சானா? போ அல்லேலூயா. கையா தட்டு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீ இயேசு ஏற்றுக்கொண்டா சாதாரண ஆள் கிடையாது. நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. யாருக்கும் காப்பாத்தலாம், எவரையும் காப்பாத்தலாம். இயேசு எல்லாரையும் காப்பாத்தினாரு. இப்போ இயேசு ஞானமுள்ள மகன். இயேசுக்கு தம்பி இருந்தாராம் ஒருத்தர். எங்க கவனி, இயேசு கூட போந்த தம்பி. அவர் பேர் என்ன? லேகோன் பிசாசு பிச்சவன். மரியாள் வயத்துல பிறந்தவனா இருக்கட்டும். ஏதோ ஒரு அம்மா வயத்துல தானே பிறந்தவன். லேகோன் பிச்சா பிச்சவனா. இயேசு மரியாள் வயத்துல தான் பிறந்தாரு. இப்போ இங்க நல்லா இந்த பேட்டர்ன் கவனி. இப்போ இயேசு மூத்தண்ணன் கிறிஸ்து குலுகிறாரு. நல்லா ஊழிஞ்சாரு. ஓடி ஓடி பிசாசு எல்லாம் தோத்துறாரு. எல்லாம் தோத்திட்டு கட்சியில கூட போந்து தம்பியை என்ன பிசாசு பிச்சுக்கிறான். கல்லர் தோட்டத்தில் இருக்கிறான். மூத்தண்ணன் தம்பி தேடி போக மாட்டானா? அந்த மாதிரி இயேசு நம்மளாம் சகோதரர்கள். அந்த இளைய சகோதரன் பாவத்துல பிறந்து நன்மத்தை சுயநீதி அடி காட்டி காட்டி பிசாசு சிக்கி தவிக்கிறான். இந்த மூத்தண்ணன் இயேசு போய் கல்லறை தோட்ட படகு பிடிச்சு அவனை தேடி கண்டுபிடிச்சு போய் கவனி. அந்த மூத்தண்ணன் இயேசு இளைய சகோதரன் மூடத்தனவுல குடும்பத்துக்கு சஞ்சலம் வந்துருப்பானப்பா. லேகோன் பிசாசு பிடிச்சு அப்பா அம்மா வந்துருப்பாங்களா? தகப்பன வேதனை பத்தி இருப்பானா? தாய் அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருப்பாங்க. வானத்துல இருந்தா வந்தா ஏதோ ஒரு தாய் தாக்கு தான் போந்தா. அவங்க அம்மா எவ்வளவு சஞ்சலப்படுத்திருப்பாங்க. இப்போ மூத்தண்ணன் இயேசு போய் என்ன பண்ணாரு? இளைய சகோதரன் மூடத்தனம் உள்ளவன லேகோன் பிசாசு பிடிச்சவன காப்பாத்தாரா இல்லையா? காப்பாத்தாரா இல்லையா? சத்தமா சொல்லு, தைரியமா சொல்லு, கையை தட்டு இல்லையா? எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா உங்க அக்கா தங்கச்சி அம்மா மாமா மச்சான் சொந்த பந்தம் எல்லாரையும் காப்பாற்றணும். அதுக்கு தான் சொல்றேன். கிறிஸ்துவே அவனுக்கு என்ன பண்ணாரு? லேகோன் பிசாசு பிடிச்சவனுக்கு நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜனங்களுக்காக அவன் பேர் சொல்லி ஜீவ சர்ற ஜீவனத்தை தேவனுக்கு கொடுத்தாரு. ஆதாம் வந்து முழு உலகம் இவ்வளவு சொல்ல தெரிஞ்சா போதும் உனக்கு. அவன் நன்மை தேவையா தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாய் பிச்சனாக்குறான். மூடத்தனம் உள்ளவனா. இந்த மூத்தண்ணன் இயேசு போய் ஜீவ விச்சத்துக்கு கொண்டு வராரு. பாவத்தின் சம்பளம் மரணத்துல இருக்கிறான். மூடத்தனமாகி போச்சு, சஞ்சலப்படுத்துறான். அந்த ஏரியா எல்லாரும் சஞ்சலம் பச்சுக்கிறான். இயேசு போய் ஜீவத்துக்கு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாயில பசுத்தாய் ஏறிக்கிட்டு அவனை கட்டி பிச்சிருப்பாரு இல்லையா? கட்டி பிச்சு அப்படி மொத்தம் கொடுத்துருப்பாரு. அவன் அண்ணா என்ன காப்பாத்தினா உங்களுடைய வந்து நான் ஊழியத்துன்றான். இல்லப்பா நான் இந்த ஏரியா போய் கலக்குறேன், இந்த ஏரியா போய் கலக்கு, தக்கப்போல்ல போய் ஊழிஞ்செய். நம்ம அப்பா ஊழித்து செய்வோம், பிதாவாகி தேவனு போய் அவனு தக்கப்போல்ல போய் ஊழிஞ்செய்ஞ்சானா. கஷ்ட தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் செஞ்சானா. அண்ணன் தம்பி வந்து அந்த மாதிரி இருக்கணும். கையை தட்டு அல்லேலூயா. அண்ணன் தம்பினா அந்த மாதிரி. சரி, என்ன எப்ப பார்த்தா தாமஸ் பாஸ்டர் அண்ணன் தம்பி பத்தியே பேசிக்கிறாரு. இங்க கவனி, இந்த சைட்ல நமக்கு நீ கூட அப்படித்தான். அண்ணன் தம்பி மாதிரி அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கோ. ஒரு அக்கா இயேசு ஏற்றுக்கொண்ட அக்கா, இன்னொரு அக்கா இயேசு இல்லாத அக்கா, நன்மத்தியம் அக்கா.
ஏசு ஏற்றுக்கொண்டாக்கா என்ன பண்ணனா தங்கச்சிக்காக ஜீவ சரீரம் ஜீவர தேவ நீதி தேவத்திற்கு ஆதாரம் அசுத்த பசுத்த ஏற்கமா இல்லையா? தங்கச்சி காப்பாற்றலாம் காப்பாற்ற முடியாதா? கையை தட்டி அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இவரே கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, எல்லா கிறிஸ்துக்குள். அப்ப பிசாசுக்குள் ஆண் என்றும் இல்லை, அப்போ பிசாசுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் எல்லாம் பிசாசு மகன் தான். கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து மக தான். அப்போ ஜீவ விச்சத்துக்கு இருந்தீங்கன்னா உங்க ஆத்தால உங்க அம்மால உங்க தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா எல்லாரையும் நீ காப்பாத்தலாம். ஏசு ஏற்றுக்கொண்டு நாடு தானம் எடுத்து திருவிருந்த ஜீவ தர ஜீவன அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்தது ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்தம். இங்க பாரு, ஏசுக்குள்ள என்ன இருக்குது? வித்தியாசம் கிடையாது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அவன் என்ன அன்பு இயேசு ஜீவசார வாழ்ந்து பரலோகத்தை கொடுத்து அன்பு கொடுத்துக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நல்லா மெச்சூர்ட் ஆயிடும். இல்லைன்னா நண்பத்தை மெச்சூர்ட் ஆகி ஒரே சஞ்சலம், நீ சஞ்சலம், குடும்பத்துக்கு உலகத்துக்கு சஞ்சலம், பாவ சாபம் மண்ணு திருடவும் கொள்ள வாழ்க்கை வருகிறானே. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அதனால கிறிஸ்துக்குள்ள நல்லா மெச்சூர்ட் ஆகுங்க. நீங்க உலகத்துக்கே ஒளியா இருப்பீங்க. அல்லேலூயா. பூமிக்கே உப்பா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் அன்பாவில்லை, கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. மூடத்தனம் உள்ள சகோதரன் சகோதரி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் சொந்த பந்து எல்லாரும் அசுத்தலாம். அவங்க பேர் சொல்லி ஜீவ சரீரம் ஜீவரத்து நன்மத்தையுமே தேவன் உங்களுக்கு தான் சஞ்சல் பத்திக்கிறான். மச்சாங்காரன் அக்கா புருஷன் தங்கச்சி புருஷன் அப்பா குடிகாராகிறாரு அம்மா சேட்டுக்காரே எல்லாம் பாவத்தின் சம்பளம் மறந்துக்கிறாங்க. நீ இயேசு ஏற்றுக்கொண்டாய், நீ ஞானமுள்ள மகள். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி பரிசுத்தமோ அந்த தேவ ஞானம் தேவ நீதி உயிர்ல தேவன் தனக்கு முழுவதுக்கு தான் தேவ ஞானம். அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறக்கி குடும்பத்தை நல்லா ரன் பண்ணலாம். இந்த சோலமோன் ராஜா தேசத்தையே சூப்பரா ரன் பண்றான். சோலமோன் வெங்கலவில் கத்துடைய 1000 சர்வாங்கத்தங்களை செலுத்தி பலியிடுறான். இவன் தேசத்தையே இலை பார்த்து 40 வருஷம் இலை பார்த்துலாம். சோலமோன் ராஜ்யம் எங்க யுத்தம் இல்லையா, நல்லா முற்காலம் வரும். ஜனங்கள்லாம் நல்லா பொண்ணு வெள்ளியெல்லாம் குவிந்து இலை பார்க்கலாம் தான் ஒரு ராஜா, தேசத்துக்கு ராஜா. ஒரு தேசத்தையே 40 வருஷம் இலை பார்த்து எந்த யுத்தம் இல்லாம எந்த பஞ்சம் பசி பட்டியல் எல்லாம் சூப்பரா அந்த பொற்காலமா சொல்லுவேன். என்ன பண்ணான் ஞானம். அவன் கத்திரிடத்துல ஞானத்தை கேட்டான். என்ன ஜனங்களை நேர்வழியில நடத்த ஞானம் என்னன்னா பைதொற்ற பலி ஞானம்னா ஏசு ஏசு சரியா தேவன் தனக்கு 1000 சர்வம் செலுத்தலாம். தேவன் தனக்கு அசுத்தாவி பசுத்தாவி கர்த்தர் விரும்புகிற கேளுண்டாரு. அதுக்கப்புறம் 1,20,000 ஆடுகளை பலி செலுத்துறான். பழைய ஏற்பாட்டுல 24,000 காலை. இந்த ஆடு காலெல்லாம் ஏசு உலகத்து தேவாட்ட குட்டி. அத தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்தான் ஞானம். உடனே அசுத்தாய் அலையாச்சு ஒரு பசுத்தாய் ஒரு தேவதூர் வந்து சூப்பரா அரசாடுறான். அல்லேலூயா. அப்போ இந்த சாலமோனு தாவீது எல்லாம் பிறக்கும் போது மூடத்தன்னை ஆதாமுக்குள்ள தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது மூடத்தன்மை தான் பிறப்பு. நம்ம இடையில மூத்தண்ணை இயேசு ஏத்துக்கணும். இந்த மூத்தண்ணனே வானான்னு சில பேர் மூத்தண்ணை வந்து பாவத்துல சாபத்துல அதெல்லாம் வேணாம். நான் இருக்கிற பலத்துல எங்க இருக்கிற பலத்துல பாவத்துல சாபத்துல தான் போவேன். மூத்தண்ணனே வேணா இயேசுவே வேணான்னு சொல்றாங்க. எங்க போவோம் கட்சியில மூடத்தனத்திலே இருந்து பிசாசு ராஜ்யத்திலே போய் சேர்த்துருவாங்க. சரி, இங்கிலீஷ் வாசி முடிக்கலாமா? இங்கிலீஷ்ல என்ன போட்டுப்பாங்க? Proverbs 10th chapter first verse. A wise man makes a glad father. Glad மகிழ்ச்சி தான் கிளாட்னா அவன் என்ன சூப்பரா போடுது. ஏ வைஸ் மேன் வைஸ் சன் ஞானமுள்ள சன். ஏ வைஸ் சன் மேக்ஸ் ஏ கிளாட் ஃபாதர் பட் ஏ foolish son மூடத்தனமான foolish man foolish daughter டாக்டரா இருக்கக்கூடாது. foolish சன்னா இருக்கக்கூடாது. ஆதாமுக்குள்ள பிறந்தா foolish son மூடத்தனம் உள்ளவன் கண்டிப்பா தாய்க்கு சஞ்சலமா தான் இருப்பான். பிதா கடவுளுக்கும் சஞ்சலம், குடும்பத்துக்கு சஞ்சலம், போறது நன்மை சுயநீதி அநீதி இப்போ படிக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் சஞ்சலம். அப்புறம் போலீஸ் கிட்ட போனோம், அங்க போனோம், இங்க போனோம், வியாதி வறுமை தத்திரம் அசுத்தாய் பிச்சனாவே கட்சி வெளிக்கான். அப்போ பட் ஏ foolish son is a grief of his mother. சஞ்சலம்
தாய்க்கு சஞ்சலப்படுத்திடுவான், குடும்பத்தையே சஞ்சலப்படுத்திட்டு இருப்பான். சும்மா இருந்தா கூட சஞ்சலம் தான். திருடும் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று யாரு? மூடத்தனம் உள்ளவங்க. திருடம் வந்துகிட்டே இருப்பான், ராத்திரி பகலும் வந்து திண்டிகிட்டே, சமாதானம் சந்தோஷம் சுகம் பலத்தீனம் திண்டிகிட்டே இருப்பான். மூடத்தனம் உள்ள பெண்ணு மக, காணான் சரி மக, தாய்க்கு சஞ்சலம் வந்தாலும் இல்லையா? காணான் சரி மக அவ்வளோ கொடிய வேலை போட்டாலாம். கட்சியில இயேசு வந்தார் மூத்தண்ணன் கிட்ட. எங்க கவனி, மூத்தண்ணன் காணான் சரி மகன் சகோதரிக்கு என்ன பண்ணாரு? மூத்த சகோதரிக்கு ஜீவப்பத்தை கொடுக்குறாரு இல்லையா? முதல் நாய்க்குட்டிக்கு கட்சியில போ, நான் இந்த அப்பா நாய்க்குட்டி தின்னுமேன்றா, கொடுப்பா உங்க தங்கச்சிப்பா, பிசாசு நாள் கொடிய வேதனை பண்றாப்பா, மூடத்தனம் உள்ள எனக்கு தொல்லை பண்றாப்பா, சந்தில பத்துறாப்பா, மூத்த சகோதரா ஏசுன்னா ஓ அந்த அப்பத்தை புடிச்சு திராட்சை பானம் பண்ணு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் போட்டு நல்லது கட்சியில் அப்பத்தை போட்டார். என்ன நானே ஜீவாப்போம், ஜீவ சரஜீவர தேவத்தன குத்தாரு பாருங்க. உடனே அந்நியாரமா அசுத்தாய் போய் மூடத்தன உள்ள அசுத்தாய் பசுத்தாய் வந்துவே சூப்பர் ஆயிட்டா, ஞானம் உள்ள மகளாயிட்டா. போய் வீட்டுக்கு பார்த்தோம்ல என்னென்ன வீட்டை பெருகி ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டு, தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, நல்ல லிப்டிக் எல்லாம் போட்டு, நல்ல தலையெல்லாம் சீவி நந்திருக்காதா? ஆமா 70 கிலோமீட்டர் அதுக்குள்ள அசுத்தாவிலாம் அந்நேரமா ஈலிங் ஆயிட்டா. மூத்த சகோதரன் எவ்வளவு நல்ல வேலை பாக்குறாரு பாரு இயேசு. அந்த மாதிரி நீ மூத்த சகோதரன் நான் இருந்தா கிறிஸ்துக்குள்ள இருந்தீனா தூரத்துல கூட உங்க சகோதரி இங்க ஜாமனா அங்க அசுத்தாவி பசுத்தாவி இருக்கு, அவளை காப்பாத்திடலாம். குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு இயேசு பரிவர்த்தனைக்கு வெளியே போனதுக்கு சகல அதிகாரி இருக்குது. எந்த நாட்டுக்கு எந்த தேசம். நம்ம சபை என்ன சபை? குளோபல் சபை. அப்போ 2 சகோதரர் 2 மகன் பிதாவாಗಿದೆ. 1 ஆதாம் 2 இயேசு. 1 இயேசு 2வது ஆதாம். ஆதாம் மூடத்தனம் பிசாசு வார்த்தை கேட்டு அவனுக்கு ஒரு விழாவில் ஏவாளு 2 பேர் உலகம் உள்ள மூடத்தனம் உள்ளவங்களாயிட்டாங்க. இப்ப இயேசு மூத்த சகோதரர் வந்து எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். சிலுவையில பாவத்துக்கு சாபத்துக்கு பந்தத்துக்கு தரிசனத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாத்தையும் விடுதலாக்கி பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். ஜீவசர ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் மன்னிப்பு கண்டிப்பா கடிச்சுதான். அசுதாய் போய் பசுதாய் வந்து பாவட்டு மரத்து பாதாளத்து விடுதல மூத்தான கை தட்டு அல்லையோ ஜமலமா. ஆமா மூத்தண்ணன் மாதிரி இருங்க. இளைய இளைய அண்ணன் ஆதாம் வேவாலாம் பாவம் செய்து தேவ மகவீட்டு போய் சஞ்சலம் ஆயிட்டாங்க. உலகம் ஃபுல்லா இன்னைக்கு உலகமே குட்டி பாதாளமாகுது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையா ஜீவனும் சமாதானமா. உங்க குடும்பத்துல ஒரு தாய் தகப்பனுக்கு குடும்பத்துக்கு பண்றதுக்கு தேசத்துக்கு சந்தோஷ சமாதானத்தை கிளாட் என்னது ப்ராவர்ப் 10 chapter verse 12 a wise son makes a glad father. அந்த வயசு யாரு? அந்த ஞானம் யாரு? இயேசு. இயேசுல தேவநீதி உயிர்த்தெழுக்குது. மூடத்தனம் பிசாசு மூடத்தனம் பாவட்டும் மன்னகுது. நன்மார்க்கும் சுயநீதி அநீதி அதை போய் தேவன் தனக்கு உள்ளதுக்காக நீயே சஞ்சலம், குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு சஞ்சலம், முடிவு பாதாளம். அந்த இயேசு ஏற்று வருத்தப்பட்டு வாரம் சுமக்குள்ள எல்லோரும் எனக்கு நாடே ஜீவ இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணுங்க. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. ஞானமுள்ள பிள்ளைகள் குடும்பத்தையும் சமுதாயத்தை தேசத்துக்கு சந்தோஷத்து சமாதானம் நித்திய பரலோகராஜி போய் சேருங்க. ஜாமன் பசுவது பிதாவே இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களுக்குள்ள கிறிஸ்து மீட்பை கொண்டு நீ அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள வாங்க. வழி இருக்கியா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அந்த மாதிரி வழி இருக்கு. அண்ணன் இருக்காரு, சொல்லு அண்ணன் இருக்காரு, அண்ணன் இருக்காரு. அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், ஏசு அண்ணனுக்கு ஜெய். ஜெபம் பசுத்த பிதாவே இந்த அறிவான நாளில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோம். மூத்த சகோதரன் ஆண்டவராக இயேசு நமக்கு மூத்த சகோதரனாகிறார். எடுக்க உதவி சகோதரன் பிறந்திருக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த பாவத்தில், எந்த சாபத்தில், எந்த மரணத்தில், எந்த தத்துவத்துல, எந்த பாதாளத்தினாலும் விடுதலையாகுவார். இவ்வளவா அன்பு கொண்ட சகோதரன் இயேசுவின் அன்பு எனக்குள்ளே, அந்த அன்பு எனக்குள்ளே நான் போய் என் சகோதரன் குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் தாய் தாப்ப சொந்த பந்தம் உலகம் எங்கும் போய் சகல சுவிசேஷ பிதா நாடு கொடுத்து பிசாசுகளை துரிது நாமத்தினால பிசாசுகளை துரிது சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் பாதாளத்தில் விடுதலையாக்கும்படி கிறிஸ்டியனை அவருடைய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ணன் வருத்தப்பட்டு வாரம் சுமக்குள்ளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நாடே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை அந்த ஜீவ சொல்ற ஜீவர் இயேசு சாமட பரலோகராக வாழ்ந்து சகல அதிகாரிக்குது.
திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிற வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூர்ணப்படும் வந்து அந்த ஜீவன தேவ பரலோகராஜ் வாழ்ந்து சகல அதிகாரிகள் ஏன் சொல்லி பிதாக்குமார் ஆதாளு கூடி வாழ்நாள் கொடுங்க இடம் எக்காலம் கொடுங்க பிதாவாகிய தேவனை சந்தோஷம் குடும்பத்தை பட்டண தேசத்தை சந்தோஷம் சமாதானம் ஆசுவாத ஐஸ்வர்யம் நித்திய ஜீவன் பரலோகராஜத்தை பெற்று இந்த பூமியிலிருந்து பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இந்த சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்தப்பட்டு ஜெபிக்கிற உலகமே எல்லாரும் மூடத்தனத்துல பாவத்துல சாபத்துல மண்டல தரித்திர போதாத்துல எல்லாம் உலகை குட்டி பாதாளமாக்குது செங்கு சுட்டி இந்த பிசாசின் பல்வாழ் யார் வெளியாக்குவடி நானே நல்ல வேப்ப ஜெலுக்கு ஜீவத்தாரு ஜீவன தேவத்திற்கு ஆதம் அசுதாயத்தை பசுதாய் தேவர்களாம் பணிவிட பாதுகாத்து ரச்சித்து வைடத்து போல செய்தி கேட்க உடனே பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறங்க தாவே மாபெரிய ஜெயிப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறங்க தாவே பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜாமியின் ஜீவன நல்ல பிதாவே ஆவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்ய சகல உபகாரம் பண்ணுவாங்க கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வார் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்தி கடைசி நாள் லேபிள் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் இந்த செய்தி 4/3/2025 80 வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர் பிள்ளைகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து 100 பேருக்காக ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக நிச்சயம் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.